வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது மாம்பழ கேசரி. அது செய்வதற்கு நான் என்ன எடுத்துகிட்டு இருக்கேன்னா, ஒரு பெரிய மாம்பழம் எடுத்துருக்கேன். இதை குட்டி குட்டி பீஸாக இப்போ போட்டுக்கலாம். இது மாதிரி குட்டி குட்டி பீஸ்களாக எடுத்தாச்சு. இப்போ அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மாம்பழம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இழுப்பச்சட்டி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு கப்பு முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டாச்சு. இப்போ இதே இதில் ரவை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு மாம்பழத்துக்கு அரை கப்பு ரவை போட்டுக்குவோம். அரை கப்பு ரவை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அதே நெய்யில். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. அரை கப்பு ரவைக்கு 2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுட்டுருக்க ரவா இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு வேக விடலாம். ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுட்டுருக்க மாம்பழத்தூளை இதில் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா சூப்பராக வந்துட்டு கலர்ஃபுல்லாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். சரி, நல்லா ரெடி ஆகிடுத்து. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுது. சூப்பரான டேஸ்டியான மேங்கோ கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.